நாம் நமது எதிர்காலத்திற்காக என்ன செய்ய வேண்டும்? ஓம் சாந்தி. நாம் இப்பொழுதே நமது எதிர்காலத்திற்காக நமது வருமானத்தை சம்பாதிக்க வேண்டும். ஏனென்றால் இப்பொழுதுதான் சம்பாதிக்கும் நேரமாக இருக்கின்றது. இது கலியுகத்தின் கடைசி மற்றும் சங்கம யுகமாக இருக்கின்றது. இப்பொழுது நாம் சம்பாதிக்கும் வருமானம்தான் பிற்காலத்தில் நமக்கு உதவுகின்றது. உணவு கூட சம்பாத்தியம் இல்லாமல் வர முடியாது. அதற்காக நாம் உழைப்பு செய்ய வேண்டி இருக்கின்றது. ஆகையால் இப்பொழுதுதான் நமது எதிர்கால வருமானத்திற்காக உழைக்கும் நேரமாக இருக்கின்றது. ஆதலால் இந்த ஈஸ்வரிய சேவை மற்றும் முயற்சியில் நாம் ஈடுபட வேண்டும். இது நம் எதிர்காலத்திற்கானது. எப்படி எறும்புகள் கூட தனது எதிர்காலத்திற்காக, அதாவது மழை காலத்திற்காக வெயில் காலத்தில் உழைக்கின்றனர் மற்றும் மழை காலத்தில் அவர்கள் அதனது விளைச்சலை உண்டு மகிழ்கின்றனர். அதே போல நாம் இப்பொழுது சம்பாதிக்கும் நேரமாக சங்கமயுகம் இருக்கின்றது. ஆகையால் இப்பொழுதுதான் நாம் வருமானத்தை எதிர்காலத்திற்காக ஈட்ட வேண்டும். உணவு கூட கிடைக்காது வருமானம் இல்லாமல். ஆகையால் நாம் இதை புரிந்து கொண்டு எதிர்காலத்திற்காக உழைக்க வேண்டும். நாம் இப்பொழுது நமது பேரன் பேத்திகளுக்கோ மகள்களுக்கோ சேர்த்து வைப்பதற்கான நேரமோ காலமோ கிடையாது. ஏனென்றால் நாம் சென்ற பிறகு நிச்சயமாக அரசாங்கம் எந்த ஒரு பணத்தையும் விட்டு வைக்காது. ஆகையால் அவர்கள் எடுத்து விடுவார்கள். எல்லா சொத்துக்களையும் அவர்கள் கைப்பற்றி விடுவார்கள். ஆகையால் இந்த கவலையில் நாம் இல்லாமல் இப்பொழுது எதிர்கால வருமானத்தை ஈட்டுவதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும். ஓம் சாந்தி.